பகுதியை வாசித்துக் கொடுத்த ஒரு சம்பவத்துக்கு கொள்கிறோம். தொடர்ந்து நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். இன்று நாளிலும் கூட நமக்காக செய்தி அளிக்கும்படியாக திண்டுக்கல் பகுதியில் ஊழல் செய்கின்ற நாங்கள் அன்பு சகோதரர் ஜோசப் சகாராஜ் அவர்களை செய்தி அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திலே கூடி வந்திருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் ஈடனேற்ற இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நாம் உன்னத பாட்டின் ஆராய்ச்சியிலே 27வது பாடத்திற்கு 27வது வாரமாக கடந்து வந்திருக்கிறோம். சென்ற வாரத்திலே எருசலேமின் குமாரத்திகள் சுலமித்த பெண்ணிடம் கேட்கிறார்கள், உன் நேசர் இதனாலே சிறந்தவர் என்று சொல்லி. அதற்கு அவள் வர்ணிக்க தொடங்கினாள், தன்னுடைய நேசரை பற்றி வர்ணிக்க தொடங்கினார். அதிலே 9 வசனங்கள் வரை நாம் கடந்த வாரத்திலே பார்த்து முடித்தோம். இப்பொழுது 12 வசனங்கள் வரை பார்த்து முடித்தோம். இப்பொழுது 5ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனங்களுக்கு கடந்து வருகின்றோம். முதலாவது 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லேரி புஷ்பங்களை போன்றது. வாசனையுள்ள வெள்ளை பௌளம் அதிலிருந்து வடிகிறது. இந்த வசனத்திலே உலக பிரகாரம் அர்த்தம் என்ன என்று முதலில் பார்ப்போம். உணரப்பட்ட 5:13 வசனமானது நேசரின் கன்னங்களை நறுமண பொருட்கள் விளையும் தோட்டங்களின் பாத்திகளுக்கு ஒப்பிடுகிறது. அவரது உதடுகளை வெள்ளை போலம் சுட்டுகின்ற அல்லி மலருக்கு ஒப்பிடுகிறது. மேலும் செழுமையானவைகளும் புலன்களால் உணரக்கூடியவையுமான உருவகங்களை பயன்படுத்தி அவரது தீவிரமான அழகையும் மகிழ்ச்சியான குணத்தையும் வசீகரிக்கும் பிரசன்னத்தையும் வெளிப்படுத்துகிறது. இது ஆழமான உடல் ஈர்ப்பையும் அவரது பேச்சின் இனிமையையும் தூய்மையையும் குறிக்கிறது. பரந்த ஆன்மீக அர்த்தத்தில் இது கிறிஸ்துவின் கவர்ச்சிகரமான குணங்களையும் ஜீவன் தரும் வார்த்தைகளையும் குறிப்பதாக பெரும்பாலும் விளக்கப்படுகிறது. இந்த வசனம் நேசரின் உடல் கவர்ச்சியை அவரது உள்ளான மதிப்புக்கான அடையாளமாக வலியுறுத்துகிறது. மேலும் இது உடல் அழகை ஆழமான ஆவிக்குரிய அர்த்தத்துடன் இணைக்கிறது. உருவகங்களின் விளக்கம், நறுமண பொருட்கள் விளையும் பாத்திகளை போன்ற கன்னங்கள். இது வாசனை பொருட்கள் விளையும் தோட்டங்களின் பாத்திகளை நினைவூட்டுகிறது. இது அழகு, செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை குறிக்கிறது. மேலும் இது செழுமையும் மதிப்பு மிக்க நறுமண பொருட்கள் மற்றும் நன்கு பராமரிக்கப்பட்ட கவர்ச்சிகரமான தோற்றம் ஆகியவற்றை குறிக்கிறது. ஒருவேளை நன்கு ட்ரிம் செய்யப்பட்ட தாடியை கூட குறிப்பிடலாம். இது துடிப்பான கவர்ச்சியையும் மகிழ்ச்சியான ஆளுமையும் குறிக்கிறது. வெள்ளைப்போளம் சொட்டும் அல்லிமலர்களை போன்ற உதடுகள். வெள்ளைப்போளம் என்பது வாசனை திரவியம். அல்லிமலர்கள் தூய்மை, மென்மை மற்றும் அழகை குறிக்கின்றன. நறுமணமுள்ள பிசினான வெள்ளைப்போளம் இனிமையான, விலை மதிப்பற்ற, தூய்மைப்படுத்தும் மற்றும் புத்துணர்ச்சி தரும் பேச்சை குறிக்கிறது. உதடுகளிலிருந்து வெள்ளைப்போளம் வடிகிறது என்பது லில்லி மலையிலிருந்து வெள்ளைப்போளம் வடிவது போன்று உருவகப்படுத்தப்பட்டது. அது உதடுகளிலிருந்து வருகின்ற பேச்சை குறிக்கிறது. இது வாழ்வையும் ஆன்மீக செழுமையும் தருகிறது. இது சொல்லாடலில் நயம் மிகுந்த வசீகரிக்கும் பண்பு மற்றும் தூய்மை நிறைந்த வார்த்தைகளை குறிக்கிறது. இது கிறிஸ்துவின் பிரசங்கங்களை பற்றிய வேதாகம விளக்கங்களுக்கு இணையாக உள்ளது. அநேக இடங்களிலே இயேசு பிரசங்கம் பண்ணினார். குறிப்பாக மலை பிரசங்கத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். லெல்லி மலையிலிருந்து சொட்டுகின்ற வெள்ளைப்போளம் போன்று அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிவந்தன. கத்தோலிக்க வேதாகமத்தில் இதை பற்றி சொல்லும் போது திருவாய் மலர்ந்து போதித்ததாவது என்று சொல்லி ஒரு வசனத்தை சொல்வார்கள். மிக அழகான வார்த்தைகள் இதெல்லாம். அடுத்த ஆழமான அர்த்தங்கள், உடல் மற்றும் ஆன்மீக ஒற்றுமை. இந்த வசனம் உடல் ஈர்ப்பு, அதாவது கன்னங்கள், உதடுகள் எவ்வாறு
உள்ளழகையும் ஆன்மீக குணங்களையும் பிரதிபலிக்கிறது என்பதை காட்டுகிறது. உள்ளழகு என்பது எது? நறுமணம், தூய்மை, ஜீவன் தரும் பேச்சு ஆகியவை குறிக்கிறது. கிறிஸ்துவை பற்றிய விளக்கம் என்ன இதில் இருக்கிறது? கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் இந்த உருவகங்கள் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகின்றன. அவருடைய பரிசுத்தமான அழகு, அவருடைய வார்த்தைகளின் இணையற்ற விலை மதிப்பு மற்றும் அவருடைய தியாகமான பலியின் மறு உருவாக்கம், வல்லமை ஆகியவை நினைவூட்டப்படுகின்றன. இது லூக்கா 4:22 போன்ற வசனங்களில் மக்கள் அவருடைய கிருபையான வார்த்தைகளை கண்டு ஆச்சரியப்பட்ட நிகழ்வுகளை நமக்கு நினைவூட்டுகிறது. விரும்பத்தக்க தன்மை, இது நேசரின் முழுமையான விரும்பத்தக்க தன்மையின் ஆழமான வெளிப்பாடாக செயல்படுகிறது. அவரை முற்றிலும் வசீகரிப்பவராக ஆக்குகிறது. இந்த வசனத்தின் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? உன்னத பாட்டு 5:13 வசனம் ஆவிக்குரிய வகையில் நேசருக்கும், அதாவது கிறிஸ்துவுக்கும், துலைமீத்து பெண்ணுக்கும், அதாவது சபைக்கும் இடையேயான உறவில் காணப்படும் ஆழமான ஈர்ப்பையும் ஆன்மீக நிறைவையும் அடையாளப்படுத்துகிறது. இது அவருடைய வசீகரிக்கும் பிரசன்னம், மகிழ்ச்சியூட்டும் குணம் மற்றும் தூய்மைப்படுத்தும் வார்த்தைகள் ஆகியவற்றை இனிமையான நறுமண பொருட்கள் மற்றும் வெள்ளைப்போளம் சொட்டும் லீலி மலர்களுக்கு ஒப்பிடுகிறது. இதன் மூலம் இவ்வசனம் விசுவாசிகளுக்கு ஆழ்ந்த புத்துணர்வையும் தெய்வீக மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறது. இது கிறிஸ்துவின் அழகையும் அவருடைய வார்த்தைகளின் அருமையையும் எடுத்துரைக்கிறது. இது அவர் தம் மக்களிடையே தூண்டுகின்ற ஆழமான நெருக்கமான ஏக்கத்தை எடுத்து காட்டுகிறது. மேலும் இது மனித குலத்துடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற தேவன் மற்றும் கிறிஸ்துவனுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறது. ஆவிக்குரிய முக்கியமான அர்த்தங்கள்: கிறிஸ்துவின் வசீகரமும் மகிழ்ச்சியும். முதலாவது, கன்னங்கள் கந்தவத்த பாத்திகளைப் போலவும் அல்லது சுகந்த மூலிகை குவியல்களைப் போல இருக்கின்றன. இது கிறிஸ்துவின் துடிப்பான கவர்ச்சியான பிரசன்னத்தையும் செழுமையான குணத்தையும் மற்றும் அவர் கொண்டு வரும் மகிழ்ச்சி நிறைந்த வார்த்தைகளையும் குறிக்கிறது. இது விலைமதிப்பற்ற நறுமணம் வீசும் தோட்டங்களை போன்றது. உதடுகள் லீலி மலர்களைப் போல இருக்கின்றன. இது அவருடைய வார்த்தைகளின் மற்றும் அவருடைய வாய் சொல்லின் தூய்மை, மென்மையான அழகு மற்றும் வசீகரிக்கும் தன்மையை குறிக்கிறது. இது ஆன்மீக இனிமையை வலியுறுத்துகிறது. முக்கியமாக வெள்ளை போல உதடுகள் சொட்டுகிறது என்பது அவருடைய பேச்சும் பிரசன்னமும் ஆழ்ந்த மதிப்பு மிக்கவை, அவைகள் தூய்மைப்படுத்துபவை, புத்துணர்ச்சி அளிப்பவை மற்றும் நறுமணம் கொண்டவை என்பதை குறிப்பிடுகிறது. அவருடைய வார்த்தைகள் ஆத்மாவை செழிப்பூட்டுகின்றன, செழுமைப்படுத்துகின்றன என்பதையும் இது உணர்த்துகிறது. தேவனுடனான நெருக்கம், கிறிஸ்து மற்றும் சபையின் சின்னம். இந்த வசனம் கிறிஸ்துவுக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையிலான ஆழமான பரஸ்பர பாராட்டுதலையும் நெருக்கத்திற்கான ஏக்கத்தையும் பிரதிபலிக்கிறது. இது மனித குலத்தின் மீதான தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறது. ஆன்மீக நிறைவு, இது தேவனிடமிருந்து கிடைக்கும் ஆவிக்குரிய மற்றும் உணர்ச்சி பூர்வமான திருப்தியின் ஒரு சித்தரிப்பாகும். இதில் மனித அன்பில் உள்ள உடல் ஈர்ப்பு ஒரு உயர்ந்த தெய்வீக தொடர்பை குறிக்கிறது. அவருடைய பிரசன்னத்தின் வல்லமை, மகிமையான தோற்றம். இந்த உருவகம் கிறிஸ்துவின் மகத்துவத்தையும் தாழ்மையையும், குறிப்பாக அவருடைய மனித வடிவில் இந்த பண்புகளை பரிந்துரைக்க முடியும். இது அவரை பின்பற்றுபவர்களுக்கு அவரை மிகவும் பிரியமானவராக ஆக்குகிறது. போஷிக்கும் அன்பு. இந்த வசனம் ஆத்மாவை தூண்டும் அன்பின் திறனை போற்றுகிறது. இது இதயத்தை எழுப்பி திருப்திப்படுத்தும் தேவனின் வல்லமை மிகுந்த உயிர் கொடுக்கும் அன்பை குறிக்கிறது. இந்த உன்னத பாட்டு 5:13 ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்று பார்க்கும்போது இது செழுமையான கவிதை இடையிலான வசனத்தில் சூலைமீத்து பெண்ணுக்கும் அவருடைய நேசருக்கும் இடையிலான நெருக்கத்தை அழகாக விளக்கும் ஒரு தருணமாக காண்கின்றோம். வெள்ளைப்போளத்தின் பயன்பாட்டை ஒரு ஆன்மீக சூழலிலும் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் வெள்ளைப்போளம் என்பது பெரும்பாலும் யூத மார்க்க சடங்குகளில் பலி செலுத்துவதில் பயன்படுத்தப்பட்டது. இது தூய்மையையும் குறிப்பதாக இருக்கிறது. அடுத்து நாம் 14ஆம் வசனத்துக்கு போகின்றோம். அவர் கரங்கள்
படிகப்பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல் இருக்கிறது. அவர் அங்கம் இந்திரநீல ரத்னங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. இந்த வசனத்துடைய உலக பிரமாண அர்த்தத்தை முதல்ல பார்ப்போம். இந்த உன்னதப்பட்ட 5:14 வசனம் நேசரின் உடலை நீலக்கற்களால் மெருகூட்டப்பட்ட தந்தம் என்று விவரிக்கிறது. இது அவருடைய நேர்த்தியான அழகு, தூய்மை மற்றும் தெய்வீக மதிப்பை குறிக்கிறது. மெருகூட்டப்பட்ட தந்தம் மென்மையையும் மதிப்பையும் குறிக்கிறது. மேலும் நீலக்கற்கள் என்பவை பரலோகத்திற்குரிய கிருபையையும் பரிபூரணத்தையும் உணர்த்துகின்றன. இது உடல் ரீதியாகவும் ஆவிக்குரிய வகையிலும் ஆழ்ந்த கவர்ச்சியின் சித்தரிப்பை உருவாக்குகிறது. இது பெரும்பாலும் கிறிஸ்துவின் பரிபூரணத்தின் அல்லது சபையின் அழகின் ஒரு லட்சியப்படுத்தப்பட்ட சித்தரிப்பாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த வசனம் ஒரு உறவுக்குள் இருக்கும் ஒரு உணர்ச்சிமயமான இன்பம் பற்றிய விளக்கமாகும். இது ஆழ்ந்த பாராட்டையும் அன்பின் புனித தன்மையும் எடுத்து காட்டுகிறது. இந்த உருவகங்களின் முக்கியமான விளக்கங்கள் பற்றி சற்று பார்ப்போம். தந்தம், இது தூய்மை, மென்மை, உயர்தரம் மற்றும் ஆடம்பரத்தை குறிக்கிறது. நேசரின் வடிவத்தில் உள்ள நேர்த்தியையும் பரிபூரணத்தையும் இது உணர்த்துகிறது. நீலக்கற்கள் பரலோக மண்டலங்கள், தெய்வீக அருள், நற்பண்புகள் மற்றும் பரலோக வரங்களை குறிக்கின்றன. இது நேசரின் ஆன்மீக செழுமையையும் மதிப்பையும் காட்டுகிறது. இணைவான உருவகம், இந்த இணைவு பூமிக்குரிய அளவற்ற அழகு மற்றும் பரலோக நற்பண்புகள் கொண்ட ஒரு கலவையான பண்பை குறிக்கிறது. அதாவது உடல் ரீதியான மற்றும் ஆவிக்குரிய வகையிலான ஒரு இணக்கமான கலவையை வலியுறுத்துகிறது. இன்பச் சூழல், அங்கம் என்று குறிப்பிடும் இந்த வசனம் உடலின் வசீகரத்தை குறிப்பிடும் வகையில் காணப்படுகிறது. இது பரஸ்பரம் மகிழ்ச்சியான மற்றும் வெட்கமறியாத ஒரு உடல் வேட்கையை வெளிப்படுத்துகிறது. இது மணவாளன் மற்றும் மணவாட்டியின் நெருக்கத்திற்கு ஒரு முன்னுரையாக உள்ளது. இந்த வசனத்தின் விரிவான அர்த்தத்தை பார்க்கும்போது, முதலாவது லட்சியப்படுத்தப்பட்ட அன்பு. இது ஒரு லட்சியமான முழுமையான அன்பை சித்தரிக்கிறது. இது உணர்ச்சி பூர்வமான தொடர்பு, நேர்மை மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் ஆழமான பிணைப்பிற்குள் உடல் கவர்ச்சிக்கு மதில் பிடிக்கிறது. ஆவிக்குரிய உருவகம், ஆவிக்குரிய அர்த்தத்தில் இது பெரும்பாலும் கிறிஸ்துவின் பூரணமான அழகையும் தேவனுடனான விசுவாசியின் தூய்மையான உறவையும் அல்லது கிறிஸ்துவின் சபை பெறுகிற பரிபூர்ண தன்மையை விவரிப்பதாக உள்ளது. இந்த வசனத்தை ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? நேசரின் கரங்கள் படிகப்பச்சை பதித்த பொன்வளைகளை போல் இருக்கிறது. கைகள் மரகத கற்கள் பதிக்கப்பட்ட பொற்கோள்களை போன்றவை என்று விவரிப்பது ஆவிக்குரிய ரீதியாக கிறிஸ்துவின் தெய்வீகமான களங்கமற்ற வலிமை மற்றும் தூய்மை மற்றும் விலைமதிப்பட்ட தன்மையை குறிப்பதாக இருக்கிறது. இந்த வசனத்தில் எபிரேய மொழியில் ஸ்ட்ராங்கின் எண் 1550 என்ற எண்ணை கொண்ட வார்த்தை கெல்லிலி என்ற வார்த்தை, இது ராட்ஸ் அல்லது தண்டுகள் என்ற அர்த்தம் கொண்டதாக இருக்கிறது. இது தமிழில் வளையல்கள் என்று தவறாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதை நாம் கவனிக்க வேண்டும். ராட்ஸ் அல்லது தண்டுகள், அதை பொன் வளையல்களை போல் இருக்கிறது என்று சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறார்கள் தமிழிலே. இது அவருடைய வல்லமை மிக்க, அதே சமயம் மென்மையான அன்பு, நித்திய மதிப்பு மற்றும் தம் மக்களை பாதுகாத்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் திறனை பிரதிபலிக்கிறது. இதில் தங்கம் என்பது, பொன் என்பது தெய்வீக தன்மையையும், ரத்தின கற்கள் என்பவை பரலோக மகிமையையும் பரிந்து பேசுவதை சுட்டி காட்டுகின்றன. இது பூமிக்குரிய பலவீனத்துக்கு முரணாக எதிராக உள்ளது. இது ஒரு வலிமையான, குறைபாடு இல்லாத அரசருக்குரிய நேசரின் உருவகம் ஆகும். இது இயேசு தம்முடைய மனவாட்டியான சபையின் மீது காட்டும் நிறைவான பாதுகாப்பு மற்றும் மீட்பின் அன்பை முன்னறிவிக்கிறது. முக்கியமான ஆவிக்குரிய அர்த்தங்கள்: தெய்வீக வலிமை மற்றும் பாதுகாப்பு. ஆங்கிலத்தில் ராட், அதாவது தமிழில் என்றும் தமிழில் பொன் வளையல்கள் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள இந்த வார்த்தையானது கர்த்தருடைய வல்லமை மிக்க ரட்சிக்கும் கரத்தை போல அளவற்ற அழியாத வல்லமை கொண்ட கரங்களை சித்தரிக்கிறது. ஏசாயா 40:10 கூட
இது காணப்படுகிறது. இப்ப அது பார்க்கிறதுக்கு நேரம் இல்லை. தூய்மை மற்றும் மதிப்பு. தங்கம் என்பது பரிபூரணம், அரசத்தன்மை மற்றும் நீடித்த மதிப்பை குறிக்கிறது. இந்த காலத்துல பாருங்க, தங்கத்துடைய விலை ஏறிக்கிட்டே போகுது. ஒருவேளை இது மக்கள் தங்கத்தின் மீது மோகத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் விதிக்கின்ற ஒரு நீதியாக கூட இருக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1,05,000 1,06,000 தங்கம் விலை ஒரு பவுனுக்கு ஏறிக்கொண்டே போகிறது. இந்த தங்கம் பரிபூரணம், அரசத்தன்மை மற்றும் நீடித்த மதிப்பை குறிக்கிறது. அதே சமயம் மரகதம் என்பது ஒரு விலையுயர்ந்த கல். இது பிரகாசத்தை சேர்க்கிறது. எதற்கு? தங்கத்திற்கு. தங்கத்துல மரகத கல்லை பதிக்கும் போது பிரகாசம் அதிகமாகிறது. இது கிறிஸ்துவின் தூய்மையான, உன்னதமான மற்றும் பொக்கிஷம் போன்ற பண்பை காட்டுகிறது. பரலோக மகிமை. இந்த உருவாக்கம் தேவனுடைய சிம்மாசனத்தின் மகிமையுடனும் பரலோகத்தில் அழகுடனும் தொடர்பு படுத்துகிறது. இது கிறிஸ்துவின் தெய்வீகம் மற்றும் பரலோக பண்புகளை குறிக்கிறது. கிறிஸ்துவே சிறந்த நேசர். இந்த வசனம் நேசிக்கப்படுபவரின் பரிபூர்ணமான போற்றத்தக்க குணங்களை கொண்டாடுகிறது. இது கிறிஸ்து தம்முடைய சீடர்கள் மீது கொண்டிருக்கும் லட்சியப்படுத்தப்பட்ட உணர்ச்சி மிக்க, அதே சமயம் பரிசுத்தமான அன்பை பிரதிபலிக்கிறது. அவருடைய அன்புக்கு இணையாக எதையுமே நாம் சொல்ல முடியாது. கத்தோலிக்க இருந்தபோது நான் ஒரு அருமையான பாடல் ஒன்று பாடுவாங்க. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பு இருந்தால் என்று சொல்லி. ரொம்ப அழகான ஆழமான வார்த்தைகள் இதுல இருக்கும். அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழம் அகலம் நீளம் எல்லை காணா அன்பு. அதே மாதிரி அலைக்கடலை விட பரந்த பேரன்பு, அன்னைமார் அன்பெல்லாம் சிறையிடும் அன்பு, மலை போல் எழுந்தனை வளர்த்திடும் அன்பு, சிலை என பிரம்மையில் நிறுத்திடும் அன்பு. இப்படி அவருடைய அன்பை குறித்து மிக அழகாக பாடல்கள் எல்லாம் இயற்றியிருக்கிறார்கள். இந்த வசனம் நேசரின் பரிபூர்ணமான போற்றத்தக்க குணங்களை கொண்டாடுகிறது. இது கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் மீது, அதாவது கிறிஸ்தவர்கள் மீது, அதாவது சபையின் மீது கொண்டிருக்கும் உணர்ச்சி மிக்க, அதே சமயம் பரிசுத்தமான அன்பை பிரதிபலிக்கிறது. இந்த அன்பு உறுதியான, நிலையான மற்றும் அசைக்க முடியாத அன்பாக இருக்கிறது. இது சரீர ஈர்ப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு நிறைவான வாக்குறுதியாக இருக்கிறது. இதனால விசுவாசிகளுக்கு பயன்பாடு என்ன? ஒன்று, உறுதிப்பாடு. விசுவாசிகள் வலிமையானதும் ஒருபோதும் தோல்வி அடையாததுமான கரங்களில் இளைப்பாறுதலை காண்கிறார்கள். இரண்டாவது, போற்றுதல். இது இயேசுவின் தெய்வீக அழகு மற்றும் பரிபூர்ண குணத்திற்காக அவரை போற்றவும் தொழுது கொள்ளவும் தூண்டுகிறது. மூன்றாவது, பரிசுத்தத்தை தேடுதல். இது தெய்வீக அன்பில் பிரதிபலிக்கும் தூய்மை மற்றும் நீதியை தேடும்படி விசுவாசிகளை அழைக்கிறது. அடுத்து 15வது வசனம். 15, 16 இன்றைக்கு முடித்துலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், சற்றே பொறுத்துக் கொள்ளுங்கள். 15ஆம் வசனம். அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களை போல் இருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதுருக்களை போலவும் சிறப்பாய் இருக்கிறது. இந்த வசனம் அவருடைய கால்கள் பசும்பொன் ஆதாரங்களில் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களை போல் இருக்கிறது மற்றும் அவருடைய ரூபம் லீபனோனை போலவும் கேதுருக்களை போலவும் சிறப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இது செழுமையான உடல்சார் உருவங்களை பயன்படுத்தி நேசரின் கம்பீரமான உடல் அமைப்பை வெளிப்படுத்துகிறது. இது வலிமை, அழகு, நிலைத்த தன்மை மற்றும் அரச கம்பீரத்தை அடையாளப்படுத்துகிறது. இது பெரும்பாலும் கிறிஸ்துவின் நீடித்த வல்லமைக்கும் திருமண உறவில் உள்ள கவர்ச்சிக்கும் ஒரு லட்சியமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த வசனம் தேவனுடைய படைப்பின் மிகச்சிறந்த பகுதியான உடலின் கவர்ச்சியையும் ஆன்மீக ஆழத்தையும் போற்றுகிறது. நேசரின் வடிவம் தெய்வீக குணங்களை எவ்வாறு உள்ளடக்கியுள்ளது என்பதை இது வெளிக்காட்டுகிறது. அது உடல் சார்ந்த குறியீட்டு அர்த்தங்கள். பசும்பொன் ஆதாரங்கள் மேல் நிற்கின்ற வெள்ளைக்கண் தூள்கள் அல்லது பொற்பீடங்களின் மேல் நாட்டப்பட்ட பளிங்கு கம்பங்கள் என்று கூட இதை மொழிபெயர்க்கலாம். வலிமையான, நன்கு அமைந்த, வெண்மையான மற்றும் அழகான கால்களை விவரிக்கிறது. இது பரிபூரணம் மற்றும் ஆரோக்கியத்தை குறிக்கிறது. குறியீடு அசைக்க முடியாத ஆதரவு, நிலைத்த தன்மை மற்றும் அரசத்தன்மையாலும் மதிப்பாலும் அலங்கரிக்கப்பட்ட தூய்மையான, உறுதியான அடித்தளத்தை குறிக்கிறது.
போடப்பட்டிருக்க அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவே இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று சொல்லப்படுகிறது. இது கிறிஸ்துவை அசைக்க முடியாத அடித்தளமாக குறிக்கலாம். இன்னும் ஒரு வசனங்கள் இதை வெளிப்படுத்துகின்றன. மத்தேயு 16:18 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லுகிறார். அதே போன்று 1 கொரிந்தியர் 3:11 சற்று முன் சொன்ன வசனம், போடப்பட்டிருக்க அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அடுத்து 2 தீமோத்தேயு 2:19 கூட சொல்லப்படுகிறது, ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. அடுத்து பார்க்கும்போது அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதுருக்களை போலவும் சிறப்பாய் இருக்கிறது. உடல் சார்ந்த விளக்கம் என்னவென்று பார்க்கும்போது, லீபனோனின் உயர்ந்த மலைகளையும் மரங்களையும் போல உயரமான கம்பீரமான மற்றும் பிரம்மாண்டமான உருவத்தை குறிக்கிறது. குறியீடு என்ன? உள்ளார்ந்த கம்பீரம், நீடித்த வலிமை மற்றும் உன்னத குணத்தை வெளிப்படுத்துகிறது. இது நேசரின் சிறப்பான பிரசன்னத்தையும் உள்ளான நற்பண்பையும் பிரதிபலிக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த வசனம் உடல் அழகையும் உள்ளான நன்மையையும் இணைத்து தீவிரமான விருப்பம், அர்ப்பணிப்பு மற்றும் திருமணம் என்ற உடன்படிக்கை உறவில் கவர்ச்சியை பேணுவதன் முக்கியத்துவத்தை அல்லது தேவன் சபை எனப்படும் தம் மக்கள் மீது கொண்ட அன்பிற்கான ஒரு உருவகத்தை இது வலியுறுத்துகிறது. முக்கியமான படிப்பினைகள் என்ன இதுல? முதலாவது, உடலை போற்ற வேண்டும். உடல் கவர்ச்சியும் அழகான உடலும் இயல்பான மற்றும் நல்லதாக உள்ளது. இது ஆரோக்கியமான ஒரு திருமண உறவின் ஒரு பகுதியாக உள்ளது. இது தவிர்க்கப்படக்கூடிய ஒன்றல்ல என்பதை இது உறுதிப்படுகிறது. உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த வாசஸ்தலமாய் இருக்கிறது. அப்ப ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப உடலை பேண வேண்டியது கூட ஒரு கிறிஸ்தவ பண்புகளில் அவசியமான ஒரு பண்பாக இருக்கிறது. முழுமையான அழகு, பளிங்கு, கேதுரு மரங்கள் என்ற இந்த விளக்கம் உடலின் பரிபூர்ண தன்மையை, வலிமையை, உன்னதமான தன்மையை, தூய்மை என்பது முதலிய உள்ளான பண்புகளுடன் இணைக்கிறது. உருவக முக்கியத்துவம், கிறிஸ்தவர்களுக்கு இது கிறிஸ்துவின் பரிபூர்ணமான வலிமையான மற்றும் அழகான இயல்பையும் அவருடைய உறுதியான நிலைப்பாட்டையும் மற்றும் அவருடைய ராஜரீக நிலைமையும் முன்னறிவிக்கிறது. இந்த வசனத்தை ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது, நேசரின் கால்கள் பசும்பொன் ஆதாரமில் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களை போன்றவை என்று இது வர்ணிக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவின் அசைக்க முடியாத பலம், கம்பீரமான அழகு, தார்மீகமான தூய்மை மற்றும் நீடித்த ஆதரவு ஆகியவற்றை குறிக்கிறது. ஆவிக்குரிய ரீதியில் விசுவாசிகளை, அதாவது சபையை தாங்குகின்ற கிறிஸ்துவின் பரிபூர்ணமான உறுதியான மகிமையான குணத்தின் ஒரு அடையாளமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. எவ்வளவு சோதனை நேர்ந்த போதிலும் கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயவீரராக வாழ்க்கை நடத்தினார். காரணம் என்னவென்று பார்க்கும்போது, அவர் எப்பொழுதுமே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இந்த கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உருவகம் தெய்வீக அன்பு, நிலைத்த தன்மை மற்றும் நித்திய மகத்துவம் பற்றிய ஆழமான உண்மைகளை வெளிப்படுத்த உடல் ரீதியான விளக்கத்தை கொண்டு முயற்சி செய்கிறது. இது கிறிஸ்து தமது மக்களுக்கு அடித்தளத்தையும் பிரகாசமான அழகையும் வழங்கும் அவருடைய பரிபூர்ணமான உயிர்த்தெழுந்த உடலை குறிக்கிறது. முக்கியமான ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்னென்று பார்க்கும்போது, முதலாவது பலம் மற்றும் நிலைத்தன்மை. பளிங்கு கற்களால் ஆன தூண்கள் அசைக்க முடியாத ஆதரவை குறிக்கின்றன. இது கிறிஸ்து தம் மக்களுக்கு உறுதியான அடித்தளமாகவும் அசைக்க முடியாத கற்பாறையாகவும் இருப்பதை பிரதிபலிக்கிறது. தூய்மை மற்றும் பரிபூர்ணம். இரண்டாவது, வெண்மையான பளபளப்பான பழுங்கி தார்மீக தூய்மையையும் குற்றமற்ற தன்மையும் குறிக்கிறது. இது கிறிஸ்துவின் பாவமற்ற தன்மையை சுட்டி காட்டுகிறது. அரசத்துவ கம்பீரம். மூன்றாவது, பசும்பொன் ஆதாரங்கள் மற்றும் கேதுரு மரத்தை போன்ற தோற்றம் ஆகியவை நேசரை அரசருக்குரிய மற்றும் ஆலயத்திற்குரிய மகத்துவத்திற்கு உயர்த்துகின்றன. இது கிறிஸ்துவின் தெய்வீக மகிமையும் ஆட்சியும் முதன்மைத்துவத்தையும் எதிரொலிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:14-15 கூட இதே போன்ற ஒரு விவரிப்பு காணப்படுகிறது.
அவருடைய சிரசும் மயிரும் வெண்மஞ்சி போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து எரிச்சலை போல் இருந்தது என்று வெளிப்படுத்தல் விசேஷத்திலே 1:14-15 கூறப்படுகிறது. நீடித்து நிலைத்த தன்மை. பழங்கால பளிங்கை போலவே கிறிஸ்துவின் பலமானது நித்தியமாய் இருக்கிறது. அது ஒருபோதும் சிதைந்து போகாது. நீடித்த நம்பிக்கையை வழங்குகிறது. 1 கொரிந்தியர் 15:58 கூட நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெருகலாயும் இருப்பீர்களாக. அசையாதவர்களாயும் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த ஆலயத்தின் உருவகம். ஆலய தூண்கள் பற்றிய குறிப்பு யாகீன் மற்றும் போவாஸ் நேசரை பரிசுத்தமானதை தாங்கும் தூண்கள் ஒப்பிடுகிறது. இது ஆவிக்குரிய ஆலயத்தை, அதாவது சபையை தாங்குவதில் கிறிஸ்துவின் பாத்திரத்தை முன்னறிவிக்கிறது. சாலமன் கட்டிய ஆலயத்தின் தூண்கள் பற்றி நாம் சில வசனங்கள் பார்க்கிறோம். அதுல ஒரு சில வசனங்களை வாசிப்போம். நேரம் இருக்குதா என்னன்னு தெரியல, 6:30 ஆயிடுச்சு. அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகீன் என்றும் இடதுபுறத்தில் நோக்கி போவாஸ் என்றும் பெயரிட்டான். 1 ராஜாக்கள் 7:23. இடைய குறிப்பு என்னன்னு பார்க்கும்போது, யாகீன் என்றால் நிலைநாட்டுவார், அவர் நிலைநாட்டுவார் என்று பொருள். போவாஸ் என்றால் அதில் பலம் இருக்கிறது என்று பொருள். இதுல இன்னும் சில வசனங்கள்லாம் இருக்கிறது, அதை பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஏனென்றால் இப்போ டைம் ஆயிடுச்சு. அடுத்ததாக 16ஆம் வசனம், அதாவது உன்னத பாட்டு 5:16 கடைசி வசனம். இதுதான் கடைசி குறிப்பு. அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர் என்று சுலமித்த பின் முடிக்கிறாள். இந்த வசனத்துடைய உலகப்பிரான அர்த்தம் என்னவென்று பார்க்கும்போது, இது திருமண வாழ்வில் கிடைக்கும் உச்சகட்ட திருப்தியை குறித்த ஒரு சரீரப்பிரான அறிவிப்பாகும். இதில் மணவாட்டி தன் நேசரின் குரலையும் மற்றும் ஒட்டுமொத்த கவர்ச்சியையும் புகழ்ந்து பேசுகிறாள். அவர் வாய் மிகவும் மதுரமானது, அவர் முற்றிலும் அழகானவர் என்று பேசுகிறார். இது ஆழமான சரீர ஈர்ப்பு, உணர்ச்சிபூர்வமான தொடர்பு மற்றும் ஆவிக்குரிய நட்பை எடுத்து காட்டுகிறது. இது ஒரு துணைவர் மீது அல்லது துணைவின் மீது பரஸ்பர உணர்ச்சிமயமான மற்றும் முழுமையான மகிழ்ச்சி கொள்வதற்கான லட்சியத்தை பிரதிபலிக்கிறது. இது பெரும்பாலும் கிறிஸ்து தம் மக்கள் மீது கொண்ட பரிபூர்ண அன்பின் உருவமாக பார்க்கப்படுகிறது. இந்த வசனம் ஆழமான போற்றுதலையும் நெருக்கத்தையும் கொண்டாடுகிறது. மேலும் இது உண்மையான திருமண அன்பு என்பது சரீர அழகு, இனிய வார்த்தைகள் மற்றும் உறுதியான நட்பு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கிறது என்பதையும் வலியுறுத்துகிறது. நேரடி மற்றும் திருமண அர்த்தம். சரீரம் மற்றும் வாய்மொழி மகிழ்ச்சி. மதுரமான வாய் என்பது அவருடைய வாய் வார்த்தைகள் மற்றும் குரலை குறிக்கிறது. இதனுடைய பிரசன்னத்திலும் உரையாடலிலும் முழுமையான மகிழ்ச்சியை வெளிப்படுகிறது. முற்றிலும் விரும்பத்தக்கவர் அல்லது முற்றிலும் இனிமையானவர், முற்றிலும் அழகானவர் என்பது அவருடைய முழுமையான பரிபூர்ணத்தையும் எல்லா வகையிலும் உள்ள கவர்ச்சியையும் குறிக்கிறது, வசீகரத்தை குறிக்கிறது. இது அவருடைய முழுமையான பிரசன்னத்தின் மீதான ஆழ்ந்த போற்றுதலாக இருக்கிறது. நேசர் மற்றும் நண்பர். லட்சிய திருமணம் என்பது ஒரு ஆழமான நட்பு என்ற கருத்தை இது உறுதிப்படுத்துகிறது. அதில் கணவன் ஒரு உணர்ச்சிமயமான நேசராக இருந்தால் மட்டும் போதாது, நம்பகமான நண்பராகவும் இருக்க வேண்டும். எத்தனை பேர் நம்முடைய சொந்த மனைவிகளுக்கு நண்பராக இருக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். உணர்ச்சிமயமான நேசராக இருந்தால் மட்டும் போதாது பிரியமானவர்களே, நம்பகமான நண்பர்களாகவும் இருக்க வேண்டும். நாம் பரஸ்பர ஈர்ப்பு. திருமண நெருக்கத்திற்கு சரீர ஈர்ப்பு இயல்பானது மற்றும் இன்றியமையாதது என்பதை இது அறிக்கொண்டு காட்டுகிறது. மேலும் தம்பதியினர் ஒருவருக்கொருவர் விரும்பத்தக்கவர்களாய் இருக்க இது ஊக்குவிக்கிறது. உருவக அர்த்தம் என்ன? கிறிஸ்துவும் சபையும். கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை பெரும்பாலும் கிறிஸ்துவின் பரிபூர்ண அன்பின் ஒரு சித்தரிப்பாக பார்க்கிறார்கள். இதில் அவருடைய வார்த்தைகள், அதாவது சுவிசேஷம், மதுரமானவை, அவர் முற்றிலும் அழகானவர், மேலும் அவர் தம் சபைக்கு, அதாவது விசுவாசிகளுக்கு நிறைவான நேசராகவும் முழுமையான நண்பராகவும் இருக்கிறார். இதை எங்கிருந்து நம்ம அறிகிறோம்? யோவான் 15:13-15 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் தன் சிநேகிதருக்காக
தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்வதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இதுல ஒவ்வொரு கணவருக்கும் இயேசு கிறிஸ்து பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிளா இருக்கிறார். உங்களை சிநேகிதேன் என்கிறார். யாரை? மணவாட்டியை, சபையை, விசுவாசிகளை. அப்ப ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவியை ஒரு சிநேகிதியாக நடத்த வேண்டும். ஃப்ரெண்ட், முதல்ல ஃப்ரெண்ட்லி அஃபெக்ஷன் இருக்க வேண்டும். இது கிறிஸ்துவுக்கும் அவருடைய சீசர்களுக்கு இடையிலான ஆழமான ஆவிக்குரிய பிணைப்பு மற்றும் நம்பிக்கை மற்றும் பரஸ்பர போற்றுதலை குறிக்கிறது. இந்த வசனத்தை ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? சற்று பொறுத்துங்க சொல்ல ஒரு நிமிஷம் ஆகும். சாலமன் உன்னத பாட்டு 5:16 அவருடைய வாய் மிகவும் மதுரமானது, அவர் முற்றிலும் நேசிக்கத்தக்கவர். எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர் என்பது விசுவாசியானவர் இயேசு கிறிஸ்துவை பூரணமான, விரும்பத்தக்க, முழுமையான நேசராகவும் நண்பராகவும் கண்டுகொள்ளும் ஆழமான மகிழ்ச்சியையும் போற்றுதலையும் ஆவிக்குரிய ரீதியாக குறிக்கிறது. இது பூமிக்குரிய பாசங்களை வெகுவாக மிஞ்சிய அவர்களில் காணப்படும் உன்னதமான அன்பையும் அழகையும் பிரதிபலிப்பதாக இருக்கிறது. இது கிறிஸ்துவின் ஜீவன் அளிக்கும் வார்த்தைகளையும் அவருடைய மாசற்ற குணத்தையும் பற்றி பேசுகிறது. இது கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் இடையே உள்ள நெருக்கமான திருப்தி அளிக்கிற உறவை குறிக்கிறது. ஆவிக்குரிய அர்த்தங்கள் மேலும் பார்க்கும்போது அவருடைய வாய் மிகவும் மதுரமானது. இயேசுவின் ஜீவன் அளிக்கும், ஆறுதல் அளிக்கும் மற்றும் விரும்பத்தக்க வார்த்தைகளையும் வாக்குறுதியையும் இது குறிக்கிறது. அடுத்து அவர் முற்றிலும் நேசிக்கத்தக்கவர். கிறிஸ்துவின் பரிபூர்ணமான மற்றும் முழுமையான அழகு, குணம் மற்றும் விரும்பத்தக்க தன்மை ஒவ்வொரு அம்சத்திலும் தெய்வீக மனித பண்பை குறிக்கிறது. இது எல்லா நற்பண்புகளையும் உள்ளடக்கியது. இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர் என்று கூறி முடிக்கிறாள் சுலைமீத்தியப்பெண். விசுவாசிகள் கிறிஸ்துவுடன் கொண்டுள்ள ஆழமான நெருக்கத்தையும் பன்முக உறவையும் இது எடுத்து காட்டுகிறது. அவர் நமக்கு பிரியமான நேசராகவும் நம்பகமான தோழராக, நண்பராகவும் இருக்கிறார். கிறிஸ்து மற்றும் சபையின் சின்னம். சுலைமீத்திய பெண் தன் கணவன் மீது கொண்ட நேசம் சபையானது தன் பரிபூரணமான மணவாளனாகிய கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள ஆழமான பக்திக்கான ஒரு வல்லமை மிக்க உருவமாக செயல்படுகிறது. இந்த பாடலுக்குள் உள்ள சூழல் கிறிஸ்துவை முன்னறிவித்தல். இந்த வசனம் மாத்திரமல்ல, இந்த அதிகாரத்துள்ள இந்த கிறிஸ்துவை பற்றிய, மணவாளனை பற்றிய வர்ணனை கொடுக்கின்ற எல்லா வசனங்களுமே நற்செய்தியின் சாராம்சத்தை படம் பிடித்து காட்டுகிறது. இங்கு கிறிஸ்துவின் அழகு, சத்தியம் மற்றும் கிருபை விசுவாசிகளுக்கு நித்திய ஜீவனை மகிழ்ச்சியும் தருகிறது. அவரது ஆசையை நிறைவு பொருளாக ஆக்குகிறது. இந்த வர்ணனை உடல் ரீதியானதை தாண்டியது. மனித அன்பில் வேறொன்று இருந்தாலும் இந்த மொழி உடல் ரீதியானதை தாண்டி தெய்வீகத்தோட நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பு மற்றும் ஆழமான உணர்ச்சி பணம் ஈடுபாடு கொண்ட ஒரு ஆவிக்குரிய தொடர்பை காட்டுகிறது. இத்துடன் நாம் 5ஆம் அத்தியாயத்தை முடித்து வைக்கிறோம். சகோதரர்களே, சகோதரிகளே, கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்துல இதே நாளில் இதே நேரத்தில் நாம் 6ஆம் அத்தியாயத்துக்கு கடந்து, உன்னத பாட்டின் 6ஆம் அத்தியாயத்துக்கு கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே என்னை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சகோதர சகோதரி. நன்றி சகோதரி. இவ்வளவு நேரமாய் வேதாகமத்தை செய்து கொண்டு வந்த சகோதரிக்கு கிறிஸ்து நாமத்தால் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஜெப விண்ணப்பங்கள் வேற ஏதாவது திரைப்படத்தை மரணம் கேட்டுக்கொள்கிறோம். ஜெப விண்ணப்பங்கள் ஏதும் இல்லாத பட்சத்தில் இறுதியாக நம்ம ஜெபத்தில் வழிநடத்தும்படியாக சகோதரர் ஸ்டான் பிரவீன் அவர்களை ஜெபித்தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மாட்சிமையும் பரிசுத்தமும் நீடியும் இருந்த நல்ல தேவனே, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரங்களை இந்த கால வேளையில நாங்கள் எழுதுகிறோம். தேவனே, இந்த காலை வேளையில் தியானத்திலே உமது வல்லமையுள்ள அந்த வசனங்களை, ஆழங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி நீர் எங்களுக்கு தயவு பாராட்டினீர். அதற்காக நாங்கள் நினைந்து சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். பிதாவே, இந்த நாளில எங்களுடைய அன்புக்குரிய சகராஜ் அவர்கள் மூலமாக உன்னத பாட்டின் புஸ்தகம் 5வது அதிகாரம் வசனம் 13-16 வரை ஒவ்வொரு வசனங்களையும், ஒவ்வொரு வசனங்களின் ஒவ்வொரு வார்த்தைகளும் அது எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை, அதனுடைய
விளக்கம் என்னவாக இருக்கிறது என்பதையும், அதை ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதையும் இந்த நாளிலே ஒவ்வொரு சிறு சிறு வார்த்தைகளுக்கும் இதோடைய அவைகளின் அர்த்தங்களையும் அவைகளை நாங்கள் எளிமையாக புரிந்து கொள்ளும்படியாக இதை காணப்படும்படி நீ செய்வதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இதாவே இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் நான் சொல்கிறேன் என்று போல் சொன்ன அந்த வார்த்தைகளை போல இதாவே நீர் இந்த உணரப்பாட்டின் புஸ்தகத்திலே வெளிப்படுத்துகிற அந்த காரியங்கள் பெரியது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இதாவே ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனே அது எப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை அது தருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி நாங்கள் திருவி பாராட்டினேன். அதற்காக ஸ்தோத்திரம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும், அவர் இந்த சபையை எப்படி நடத்துகிறார் என்பதையும் இதாவே நாங்கள் புரிந்து கொண்டோம். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே இந்த நிலையில இப்படிப்பட்ட நல்ல விளக்கங்களை அந்த வசனங்களின் ஆழங்களின் அர்த்தங்களை தேவனை எளிமையாக புரிந்து கொள்ளும்படியாக நீர் தந்த ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே இந்த நாளிலே இந்த வேத வசனங்களை தியானிக்கும்படியாக கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். தேவனை ஜெப விண்ணப்பங்கள் ஒவ்வொரு முறையும் இதை ஜெபித்து கொண்டு வருகிற அந்த ஜெப காரியங்களுக்காக நாங்கள் சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். சரீரத்திலே பலவீனமாய் உள்ளவர்களுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீ நல்ல சரீர பலனையும் சுகத்தையும் நீ தந்து ஆசீர்வதிக்கும்படி தேவனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே அது போல இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு தேவ ஊழியர்களும் அவர்கள் செய்து வருகிற சபையின் ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய ஊழியங்கள் இன்னும் மென்மேலும் பெருக்கும்படியாக அநேக ஆத்மாக்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய சுவிசேஷ வசனங்களை நாங்கள் அநேகருக்கு சொல்லவும் அநேகரை நாங்கள் ஆதாயப்படுத்தவும் தேவனின் கிருபைகளையும் இரக்கங்களையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தாரும். ஒவ்வொரு ஊழிய சகோதரர்களின் ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தேவனே அவர்களுடைய காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து தந்துள்ளபடி நாங்கள் செபிக்கிறோம். குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவாக்கும். தேவனே குறைவுகள் காணப்படாதபடி பரிபூர்ணத்தினால் நிரப்பப்படும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பிதாவே யாவரோடும் உங்கள் ஆசீர்வாதம் இருக்கட்டும். பிதாவே அது போல வேத பயிலகத்தின் மூலமாக அது போல குழந்தைகள் இல்லம், முதியோர் இல்லம், அது போல பிதாவே இந்த பைபிள் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் போன்ற காரியங்களின் மூலமாக நம்முடைய ஊழியம் வளர்ச்சியடைந்து கொண்டு வருகிறது. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இதை நடத்தி கொண்டு வருகிற ஒவ்வொரு சகோதரர்களையும் அவருடைய பிரயாசங்களையும் முயற்சிகளையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே தேவனே அநேகர் திருமணத்துக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்கள் ஏற்ற தொழிலை நீ தந்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே தேவனை பிரியாக ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பலனையும் சுகத்தையும் நீத்தாரும். நல்ல ஆசீர்வாதங்களை நீர் தாரும். பரலோகத்திலிருந்து உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். குறைவில் இல்லாதபடி நீர் காத்துக்கொள்ளும். நமக்கு விரோதமாக நாங்கள் செய்தவைகளை நீர் தயவாய் மன்னிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். தேவன் இந்த நாள் முழுவதிலும் ஒரு ஆசீர்வாதத்தால் நிரப்பி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த ஜெபத்தை எங்கள் கர்த்தரும் எங்கள் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி பிரதர்.